பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். கவர்னர் அர்லேக்கரை சந்தித்து தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைக்குமாறு விஜய் விடுத்த கோரிக்கையை அவர் நிராகரித்து விட்டார். இதனால் தமிழகத்தின் மொத்த அரசியல் சூழ்நிலையும் தலைகீழாக மாறிவிட்டது. என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். பொதுவாக ஒரு கட்சி தனி மெஜாரிட்டி பெறாவிட்டாலும் தனி பெருங்கட்சியாக இருந்தாலே ஆட்சி அமைக்க கவர்னர் அழைப்பு விடுக்கலாம். பின்னர் சட்டசபையில் அந்த கட்சி தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் காங்கிரஸ் ஆதரவுடன் கவர்னரை சந்தித்தார் விஜய். ஆனால் 118 MLAக்களுடன் வாருங்கள் என்று விஜய்க்கு கவர்னர் அறிவுறுத்தினார். இதனால் இன்று 11:30 மணிக்கு கோலாகலமாக நடக்க இருந்த விஜய் பதவியேற்பு விழா ரத்தாகிவிட்டது. மற்ற கட்சிகளின் ஆதரவை பெற விஜய் இப்போது தீவிர முயற்சியில் களமிறங்கியுள்ளார். இந்த சூழலில்தான் திமுக, அதிமுக கட்சிகள் கூட்டு சேர்ந்து மிகப்பெரிய முடிவை எடுத்தன. அதாவது விஜய் முதல்வராவதை முறியடித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் அதிமுக ஆட்சியை கொண்டு வருவது என்று வரலாற்றிலேயே புரட்டும் முடிவை எடுத்தனர். அதிமுகவில் பழனிசாமி தரப்பில் ஒரு டீம், திமுகவில் உதயநிதி தரப்பில் ஒரு டீம் நேரில் சந்தித்து இது பற்றி பேசினர். பழனிசாமி மற்றும் உதயநிதியும் போனில் விவாதித்தனர் என்றும் கூறுகின்றனர். 2 விதமான முடிவுகளை எடுத்தனர். ஒன்று, கூட்டணி ஆட்சி, பழனிசாமி முதல்வராக வேண்டும், உதயநிதி மீண்டும் துணை முதல்வராக வேண்டும். அதிமுக, திமுகவினர் சம அளவில் மந்திரி சபையில் இடம்பெற வேண்டும் என்பது ஒரு முடிவு. அதிமுக ஆட்சியை பிடிக்க வேண்டும், அதற்கு திமுகவும் கூட்டணியும் வெளியே இருந்து ஆதரவு தர வேண்டும் என்பது இன்னொரு முடிவு. நீண்ட விவாதத்திற்கு பிறகு 2வது முடிவை இருதரப்பும் ஒப்புக்கொண்டனர். 2 பேரும் நேரடியாக கூட்டணி வைத்தால் கட்சிக்கும் பாதிப்பு, மக்களும் தவறாக எண்ணக்கூடும். எனவே மறைமுக ஆதரவை தரலாம் என பேசி முடித்தனர். விஜய் ஆட்சி அமைக்க முடியாமல் போகும். அதன் பிறகு அதிமுக ஆட்சி அமைக்க உரிமை கோரும். சபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க திமுகவும் கூட்டணி கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கும். இதுதான் பிளான். அதிமுக, திமுகவின் இந்த திட்டம் வெளியாகி விடிய விடிய பரபரப்பை கொழுந்துவிட்டு எரிய செய்தது. திமுக, அதிமுகவின் இந்த முடிவுக்கு பின்னணியில் ரஜினி இருக்கிறார் என்பது உச்ச ட்விஸ்ட். நேற்று தாவேகா பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் ஸ்டாலினை அவரது ஆழ்வார்பேட்டை வீட்டுக்கே சென்று சந்தித்தார் நடிகர் ரஜினிகாந்த். ஸ்டாலின் தோல்விக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி தன் ஆதரவை அவருக்கு தெரிவித்தார் என்று தகவல் வெளியானது. அவர்கள் பேசும் படமும் வெளியானது. ஆனால் ஸ்டாலினின் எதிரிலேயே ரஜினி ஒரு முக்கிய நபருக்கு போன் செய்து சில விஷயங்களை விவாதித்ததாகவும் அதன்பின் ஸ்டாலினிடம் சில தகவல்களை கூறியதாகவும் தெரிகிறது. அதாவது ரஜினி தான் அதிமுகவுடன் ஏன் கூட்டணி அமைக்கக்கூடாது என்று முதல்வரிடம் முதலில் பேசியிருக்கிறார். சாத்தியமே இல்லை என ஸ்டாலின் சொன்னதாகவும் அதற்கு சாத்தியப்படுத்துங்கள் என்று ரஜினி அறிவுறுத்தியதாகவும் தெரிகிறது. ஸ்டாலினிடம் பேசிய அதே நபர் பழனிசாமியுடனும் பேசியதாக கூறப்படுகிறது. அதன் பிறகே அதிமுக, திமுகவின் மெகா திட்டம் தயாராகியிருக்கிறது. இன்னொரு பக்கம் கவர்னரின் முடிவுக்கு தாவேகா, காங்கிரஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. கவர்னரை நேரடியாகவே காங்கிரஸ் தலைவர்கள் திட்டினர். அவரை பாஜ இயக்குவதாக குற்றம் சாட்டினர். இரவோடு இரவாக ஆதவ் அர்ஜுனா தலைமையில் தாவேகா சட்ட நிபுணர்கள் டீம் கவர்னரை மீண்டும் சந்தித்தது. ஆட்சி அமைக்க உரிமை கோரியது. ஆனால் அதையும் கவர்னர் நிராகரித்து விட்டார். அதோடு விஜய்க்கு முதல்வருக்கான கான்வாய் வழங்கியது. பதவியேற்பு விழாவை தடபுடலாக ஏற்பாடு செய்தது தொடர்பாக தலைமை செயலாளர் டிஜிபிக்கு கவர்னர் டோஸ் விட்டிருக்கிறார். இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படாத பட்சத்தில் எப்படி இதையெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். அதையும் தாண்டி பதவியேற்பு விழா ஏற்பாடு செய்ய வேண்டுமென்றால் கவர்னர் மாளிகையில்தானே நடக்க வேண்டும். என் ஒப்புதல் இல்லாமல் எப்படி நேருள் விளையாட்டு அரங்கில் ஏற்பாடு நடந்தது என்றும் கேட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து விஜய்க்கு வழங்கிய முதல்வர் கான்வாயும் உடனடியாக பறிக்கப்பட்டது. பட்டினப்பாக்கம் வீட்டில் இருந்து நீலாங்கரைக்கு விஜய் சென்றபோது கான்வாய் இல்லை, தனியாகவே விஜய் கார் சென்றது. 2 நாட்களாக முதல்வர் கான்வாயுடன் வலம் வந்த விஜயை இந்த நிலையில் பார்த்த தாவேகாவினர் கடும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். விஜய் வீடும் களை இழந்துவிட்டது. இனி விஜய் ஆட்சி அமைக்க முடியாது, பழனிசாமி தான் முதல்வராக போகிறார் என்ற நிலை வந்தது. ஆனால் 12 மணி நேரம் கூட அந்த தகவல் தாக்குப்பிடிக்கவில்லை. தாவேகா ஆட்சி அமைக்க திமுக எந்த இடையூறும் செய்யாது என்று இப்போது வெளிப்படையாக அறிவித்துவிட்டார் ஸ்டாலின். இது விஜய் தொண்டர்களுக்கு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் ஸ்டாலினை தாண்டி ஒரு வலுவான டீமை உதயநிதி உருவாக்கி வைத்திருக்கிறார். எனவே இப்போதைக்கு எந்த முடிவுக்கும் வர முடியாது. என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஏனென்றால் ஒரு அரசியல் களம் என
திமுக அதிமுக வட்டாரம் சொல்கிறது. ஏனென்றால் இது அரசியல் களம் என திமுக அதிமுக வட்டாரம் சொல்கிறது.